சற்றுமுன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கு. அதாவது மக்களவையில் இன்று நடைபெற்ற கூட்டத்தில் இருந்து கனிமொழி அவர்களை வெளியேற்றப்பட்டாரா? இதை குறித்தின ஒரு சின்ன தொகுப்பை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது முக்கியமான ஒரு மசோதாவை கொண்டு வந்திருக்காங்க. அது என்னன்னா 30 நாளுக்கு மேலே ஒரு அமைச்சரோ ஒரு நிர்வாகியோ இல்லை ஏன் பிஎம்மாக இருந்தாலும் சரி சிஎம்மாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் 30 நாளுக்கு மேலே சிறையில் இருந்தாங்கன்னா 31வது நாள் அவர்களோட பதவி பறிக்கப்படும் என உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் மசோதாவை தாக்கல் செய்திருந்தார். இந்த மசோதாவுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாக அனைத்து மாநில முதலமைச்சர்களும் சரி அனைத்து மாநில நிர்வாகிகளும் அதற்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாங்க. அந்த மசோதாவுக்கு எதிராக தான் மக்களவை கூட்டத்தில் கனிமொழி அவர்கள் எதிர்ப்பு தெரிவித்ததாகவும் இதற்காக தான் அவர் வெளியேற்றப்பட்டார் என்கின்ற விஷயமும் வெளியே வந்திருக்கு. இப்படி இந்த மாதிரி 30 நாளுக்கு மேலே கண்டிப்பாக ஒருத்தர் இருந்தால் அவரோட பதவி காலியாகிவிடும். இவ்வாறு பண்ணால் கண்டிப்பாக திமுகவுக்கு மிக பெரும் பிரச்சனையாக இருக்கும். ஏன்னா 18 அமைச்சர்கள் மேலே அமலாக்கத்துறையின் கைவசம் அவர்களுடைய பிடியில் இருக்கிறார்கள். கண்டிப்பாக இந்த சட்டசபை தேர்தலில் திமுகவுக்கு பலத்த அடி வாங்கும் சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. அதனால தான் கனிமொழி ஆவேசமாக இந்த சட்டத்தை எதிர்த்து உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களை எதிர்த்து பேசியதாக சொல்லப்படுகிறது. ஆனால் அமித்ஷாவோ இது அனைவருக்கும் பொதுவான சட்டம், இதை உங்களுக்காக மட்டும் நாங்கள் போடவில்லை, அனைத்து மாநில முதலமைச்சர்களாக இருக்கட்டும், ஏன் பிஎம்மாக இருக்கட்டும், உள்துறை அமைச்சராக இருக்கட்டும், வெளியுறவுத்துறை அமைச்சராக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் இந்த சட்டம் பொருந்தும் என அவங்க சொல்லியிருக்காங்க. ஆனாலும் அதை பொருட்படுத்தாமல் கனிமொழி அவர்கள் கத்தியதாக சொல்லப்படுகிறது. இதனால் அவையின் தலைவர் கனிமொழி அவர்களை வெளியே அனுப்பியதாகவும் மீண்டும் 2 நாட்களுக்கு அவையின் பக்கம் வரக்கூடாது என சொன்னதாக ஒரு தகவல் போய்கொண்டிருக்கு. மேலும் இந்த சட்டம் கண்டிப்பாக நிறைவேறிய தீரும், யாராலும் இந்த சட்டத்திலிருந்து தப்பிக்க முடியாது என உள்துறை அமைச்சர் கூறியதாகவும் அதற்கு கனிமொழி இல்லை, கண்டிப்பாக இந்த சட்டத்தை நிறைவேற்றக்கூடாது, இது ஜனநாயகத்தையே எதிர்த்து மக்களின் ஆணிவேரையே ஆட்டி பார்க்கும் ஒரு சட்டம் எனவும் அரசியலமைப்பின் ஆணி வேரை பிடித்து இழுக்கும் சட்டம் எனவும் அவங்க தெரிவிச்சிருக்காங்க. ஆனாலும் இந்த சட்டம் கண்டிப்பாக நடைமுறைக்கு வரும் என உள்துறை அமைச்சர் சொல்லியிருக்காரு. இப்படி இந்த மாதிரி பேசுனதெல்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படின்றத மறக்காம கீழே உங்களோட கருத்துக்களை பதிவிடுங்க.